உடல் உறுப்புகளால் மட்டுமே அல்லாஹ்விற்கு அடிபணிவது அல்ல, மாறாக உள்ளத்தை அல்லாஹ்விற்கு அடிபணிய வைக்கணும். நல்ல கவனிங்கம்மா, என்னுடைய உள்ளத்தை, என்னுடைய சிந்தனையை, என்னுடைய அறிவை அல்லாஹ்வின் கட்டளைக்கு அடிபணிய வைக்கணும். அல்லாஹ் ஒரு விஷயத்த சொல்லிட்டா அத உள்ளத்தால் ஏற்றுக்கணும். நான் சொல்ல புரியுதாம்மா? அல்லாஹுவோ அல்லாஹுவின் தூதர் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க, ஒரு முடிவு சொல்லிட்டாங்கன்னா அதை என் உள்ளத்தை அடிபணிய வச்சிடணும். அதுக்கு காரணம் தெரிஞ்சுக்கலாம் தாராளம். அல்லாஹ் ஏன் இப்படி சொல்லியிருக்கிறான், அதுல என்ன காரணம், அதை நீங்க ஆய்வு செய்யுங்க. நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்றேன் இல்லையா, குர்ஆனை ஆய்வு செய்யுங்க, நல்லா நீங்க ஆராய்ச்சி பண்ணுங்க. கண்டிப்பா பண்ணணும், நிச்சயமா தெரிஞ்சுக்கணும். ஆனால் எனக்கு தெரிஞ்சாதான் நான் இதை ஏத்துக்குவேன், எனக்கு இந்த காரணம் புரிஞ்சாதான்